ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரீன் ஸ்குவிட் அதாவது பச்சை மசாலா கணவாய் மீன் வறுவல் எப்படி பண்ணலான்றத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஸ்குவிட் இருக்கு இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதை நீட் நீட்டாக கட் பண்ணுறேன். பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக. இல்லை உங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பண்ணுறதுக்கு ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஆகிடும். உங்களுக்கு ஷ்ரிம்ப் மாரி தான். ஹை புரோட்டீன் இது. ஸோ நீங்கள் இத சமைச்சு பசங்களுக்கெல்லாம் குடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ப புதினா, கொத்தமல்லிலாம் போட்டிருக்க தொட்டு நல்லா வாசமா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஸ்குவிட்ட வந்து நல்லா தொடச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்குவிட்ட கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து அத அரைக்க போறேன். இத அரைச்சு ஒரு பேஸ்ட் மாரி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி வேணும்னா விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க. ஏன்னா நம்ம இத ஸ்குவிட்ல மேரினேட் பண்ண போறோம். ரொம்ப தண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு மசாலா நல்லா இருக்காது. அண்ட் ஸ்குவிட்டோட குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மிங்க. 8 to 10 மினிட்ஸ் தான். இப்போ இத நம்ம பேஸ்ட் மாரி பண்ணிக்கலாம். இத பாருங்க கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்ட் மாரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்குவிட்ல உப்பு போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது கூட இந்த கிரீன் மசாலாவ நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்க பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கணும்னா அரைக்கலாம். ரொம்ப காரம் வேண்டான்னா பச்சை மிளகாய் வேண்டாம். இங்க பாருங்க நான் பச்சை மிளகாய் இல்லாம இன்னைக்கு சமைச்சிருக்கேன். ஏன்னா நம்ப அப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட போறோம். இப்போ நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் விடுங்க. இப்போ அந்த மேரினேட் பண்ணி வச்ச ஸ்குவிட்ட அது கூட நம்ம காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எடுத்திருக்கோம். நம்ம ஒரு வாணலியில எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், பூண்ட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா வதக்கிடலாம். பொன்னிறமா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா போட்டு அரைச்சுக்கலாம் நம்ப. எப்பவுமே ஸ்குவிட் வந்து என்னன்னா, ஹை ஹீட்ல குக் பண்ணிட்டு, ரொம்ப சீக்கிரமாவே குக் பண்ணி முடிச்சிடணும். 8 to 10 மினிட்ஸுங்க. அதுக்கு மேல குக் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரப்பரி ஆயிடும். உங்களுக்கு சாப்பிட வந்து அந்த சவுக் சவுக்குன்னு இருக்கும். எந்த ஒரு புரோட்டீனுமே அதுதான். குக் பண்றது 8 to 10 மினிட்ஸ் தான். ஐ மீன் சீ ஃபுட் புரோட்டீன். இப்போ நம்ம பூண்ட நல்லா வதக்கியாச்சு. இப்போ வாணலியில நம்ப வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இங்க பாருங்க. நல்லா 2மே கோல்டன் ப்ரவுனா இருக்கும். இந்த மசாலா நல்லா கருவேப்பிலலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? நல்லா வாசமா இருக்கும். நம்ம கருவேப்பில அந்த மசாலாலயும் அரைச்சிருக்கோம். ஸோ நல்லா அயர்ன் ரிச் இது. புரோட்டீன் ரிச். இப்போ இந்த மசாலா ஸ்குவிட் கிரீன் மசாலா போட்டு நம்ப மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த ஸ்குவிட்ட போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸுங்க. அத மட்டும் மறந்துறாதீங்க. இத பாருங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விடலாம். உங்களுக்கு ரொம்ப நேரம் குக் குக் ஆயிடுமோன்னு டவுட் படாதீங்க. 8 to 10 மினிட்ஸ்ல நல்லாவே குக் ஆயிடும். பாருங்க நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. எல்லா இடத்துலயும் சமமா தீ பரவட்டும். பாருங்க குக் பண்ணிக்கிட்டே இருங்க.
நல்லா உங்களுக்கு வாசமா இருக்கும். இந்த மிச்சம் கிரீன் பேஸ்ட் இருந்துச்சுன்னா, இப்ப ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இல்ல எண்ணெய் விடலாம். இங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் அந்த உங்களுக்கு கரெக்ட்டான பதம் வந்துட்டா மாரி இருக்கு பாருங்க. இப்போ இத நம்ப ஒரு பாத்திரத்தில சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பட் மஞ்சள் பொடி போட்டீங்கன்னா, உங்களுக்கு கலர் மாறிடும். 6 to 8 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் இப்ப பாருங்க உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க விட்டீங்கன்னா, ரொம்ப ரப்பரியா மாறிடும். பாருங்க. நல்லா வெந்திருக்கா மாரி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். குக் ஆயிடுச்சு. நம்ப கிரீன் மசாலா ஸ்க்விட் ரெடி ஆயிடுத்து. இப்போ நம்ப இத ஒரு பவுல்ல போட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் பெப்பர் அண்ட் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ருசியா இருக்கும். இங்க பாருங்க. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அந்த கலர் கூட மாறல கிரீன் கலர். ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா, அந்த கிரீன் கலரும் மாறிடும். நல்லா அழகா இருக்கு பாருங்க. இப்போ இத நம்ப சர்வ் பண்ணலாம். நம்மளோட கிரீன் மசாலா ஸ்க்விட் ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.